குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்த்துலாம். கண்டவர்ஸ் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படி படிங்க அப்படின்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியரிஃபை பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அரசின் சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தங்கள் பகுதிகளே பெரும் வகையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்த வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காரு. ஓகேங்களா? நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதி இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மீது ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வாட்டுக்கு ஆப்ரேஷன் ரைசிங் லைன்னு இந்தியாவுக்கு தொடர்புடையலாம் நினச்சிக்காதீங்க. இந்த இந்தியாவுக்கு தொடர்புடையது. அடுத்து வந்து மருது சகோதரர்கள் ஜூன் 16ஆம் தேதி வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் நினைவு கூறப்படுது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜம்புத்தீவு பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 16. ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கிலே இருக்கும். இதெல்லாம் குரூப் 1 லெவல் கொஸ்டின். நீங்கள் பெருசாக இது தேவையில்ல, சும்மா பார்த்துக்கோங்க. போலீஸ் எஸ்ஐலாம் அதில். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் தமிழ் புத்தகத்தில் இவரை பார்த்துருப்பீங்க. நெல்லை சு முத்து. ஓகேங்களா? மேதகு அப்துல் கலாம் அவர்களால் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் இவர் தான். இது உங்கள் புக்கிலே இருக்குது. ஓகேங்களா? இவர் வந்து இறந்துட்டார். இஸ்ரோனுடைய முன்னாள் விஞ்ஞானி நெல்லை சு முத்து வந்து பார்த்தீங்கன்னா 74 வயது உடல்நலக்குறைவினால் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். இவர் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திலும் முதல்நிலை விஞ்ஞானியாக பணியாற்றியிருந்தார். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களால் தன்னை போன்றே சிந்திக்கக்கூடியவர் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் இவர். அது மட்டும் இல்லாமல் பொது விண்வெளி தகவல்களை கொண்ட 40 நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் உட்பட 160க்கும் அதிகமான நூல்களை எழுதியிருக்காரு. விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும், அறிவியல் வரலாறு 3 பாகங்கள் ஆகிய 4 நூல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் சிறந்த நூலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. ரொம்ப 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 முக்கியமான பர்சன் இவர். கண்டிப்பாக இதை அப்படியே எடுத்து அந்த தமிழ் புத்தகத்தில் எங்கேயும் இடம் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. இந்த 4 புத்தகத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது, தற்போது தனிநபர் வருமானம் தொடர்பான 195 நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 141வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? சீனா 70வது இடத்துல இருக்குது. ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் 141வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தற்போது 4ஆம் இடத்துல எட்டி பிடிச்சிருக்கு. 3ஆம் இடத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா $2.1 ட்ரில்லியன் $4.1 ட்ரில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பாகிருக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து மொத்த பொருளாதார வளர்ச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 4ஆம் இடம். ஓகேங்களா? மற்றபடி தனிநபர் வருமானத்திலாம் நம்ம ரொம்ப லோவாக தான் இருக்கும். 141வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? 195 நாடுகள். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உலகின் 3வது பெரிய நாடாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சில ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸ் அப்படின்ற நாட்டுக்கு வந்து போயிருக்கார். ஓகேங்களா? இந்த சைப்ரஸ் நாட்டுக்கு வந்து போகிற முதல் பிரதமர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைமை பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸ் வந்து அடுத்த ஆண்டு ஏற்க உள்ள நிலையில் இந்தியாவுக்கும் சைப்ரஸ் நாட்டுக்கும் இடையே மிகுந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸ் நாட்டினுடைய உயரிய விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? சைப்ரஸ் என்ற பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயர்ந்திய கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மாரியோஸ் 3 அப்படின்ற விருது வந்து வழங்கியிருக்காங்க. சைப்ரஸ் நாட்டுடைய முதல் அதிபர் வந்து பார்த்திங்கன்னா பேராயர் மகாரியோஸ் 3. ஓகேங்களா? அவருடைய பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயரிய விருது வழங்குறாங்க. அந்த வகையில் அந்த விருது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய டாபிக், எக்கனாமிக்ஸ் சாப்டரில் இது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? 11th 12thலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வரும் 2027 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க. நாட்டின் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2021 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021ஆம் ஆண்டு நடந்திருக்கணும். நடக்கலை, கொரோனா காரணமாக தள்ளி போயிடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா 2027 வந்து நடத்திருக்கிறாங்க. லடாக் உள்ளிட்ட பனிப்பிரதேசங்களை தவிர்த்து நாட்டின் பிற பகுதிகளில் 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலம், லடாக் யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஆகிய
இடங்களில் ஆகிய பணிப்பிரதேசங்களில் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம வந்து முன்னதாகவே தொடங்குறோம். ஓகேங்களா, 2026 அக்டோபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பணிப்பிரதேசங்களில் வந்து முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடவே சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எடுக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மிகப்பெரிய கணக்கெடுப்பு பணியில் 34 லட்சம் களப்பணியாளர்கள் மற்றும் மேற்பாளர்கள் ஈடுபடுத்திருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எண்ம கணக்கெடுப்பு கருவிகளுடன் 1.3 லட்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்திருக்கிறாங்க. முன்னதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தயாரிப்பு குறித்து இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மற்றும் பதிவாளர் ஜெனரல் மிருதஞ்ச் நாராயண், ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி. பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது 2011ஆம் ஆண்டு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ நம்ம எடுக்க போகிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது இவர் ஒரு முக்கியமான பர்சன் தான். G20 தூதர் பதவி வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்குடைய முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரியான CEO அப்படின்னு சொல்லுவாங்க அமிதாப் காந்த் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2016 2022 இந்த காலகட்டத்தில் நிதி ஆயோக்கோட CEOவாக இருந்தார். ஓகேங்களா, இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 19 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய G20 கூட்டமைப்புக்கு கடந்த 2023 இந்தியா தலைமை தாங்குது. இதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா G20 கூட்டமைப்புடைய தூதராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான அமிதாப் காந்த் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். அடுத்தது முக்கியமானது நம்ம நேற்று குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம். பிரிட்டன் உளவு அமைப்பான MI6, ஓகேங்களா, நீங்கள் நிறைய ஹாலிவுட் மூவிலாம் பார்த்துருப்பீங்க MI6ன்னு சொல்லிட்டு. அது வந்து பிரிட்டனோட உளவு அமைப்பு. ஓகேங்களா, MI6 தலைவராக அந்த அமைப்பின் தற்போதைய தொழில்நுட்ப பிரிவு தலைவரான பிளைஸ் மீட்டர் வெளி, ஓகேங்களா, இவங்க வயது 47, இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அமைப்பினுடைய 116 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுவது இதுதான் முதல் முறை. அப்போ வந்து இவங்க முக்கியமான பர்சன் தான், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்தியாவுடைய UPI பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா 10 வினாடிகளுக்குள்ளே முடிக்கிற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர இருக்கிறாங்க ஜூன் 16ஆம் தேதியிலேருந்து. இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா UPI பண பரிவர்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ஆகும். ஓகேங்களா, மேக்ஸிமம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை 10 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதேமாரி பணத்தை திருப்பி அனுப்பணும் அப்படின்னா 10லேருந்து 15 செகண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதேமாரி பணம் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு நின்றுச்சுன்னா அந்த 10லேருந்து 15 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாமே 30 செகண்டுக்கு மேலே இருந்துச்சு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா UPI செயலி மூலம் ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே தெரிந்து கொள்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவுடைய UPIயை பல நாடுகள் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதனுடைய செகண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. 10 செகண்டில் முடிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூலை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.